வணக்கம் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா சினிமா சாங் எல்லாருக்குமே யூஸ் பண்ணணும்னு ஆசை. ஏன்னா சினிமா சாங் யூஸ் பண்ணும்போது வேற லெவலில் வியூஸ் போகுது. ஸோ கண்டிப்பாக அந்த சினிமா சாங்கை நம்ம யூஸ் பண்ணலாம். யூடியூப்லேயே ட்ரிக் இருக்குது. அந்த ட்ரிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 3 ட்ரிக்கை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இந்த 3 ட்ரிக்கையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ஃபைனல் ட்ரிக்கு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு சினிமா பாடல்களை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன டவுட்னா, சிஸ்டர் நான் யூடியூப்பில் இருக்கிற மியூசிக்கை யூஸ் பண்ணி வீடியோ அண்டு ஷார்ட்ஸ் ஏதாவது போடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக போடலாம். எந்தெந்த மெத்தடில் நான் சொல்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் யூடியூப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சாங்குன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எந்த சேனல்லையுமே சொல்ல மாட்டாங்க. இப்போ நீங்கள் சாங்குன்னு போட்டுக்கிட்டு இந்த 3 டாட்டை டச் பண்ணி சர்ச் ஃபில்டர் போங்க. நெக்ஸ்ட்டு கிரியேட்டிவ் காமன் இருக்குது. இதை நீங்கள் டச் பண்ணி அப்ளை கொடுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய சாங் வரும். இதெல்லாம் கிரியேட்டிவ் காமனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு யூடியூப்பே எடுத்து கொடுக்கும். இப்போ லைக் பார்த்தீங்கன்னா, நான் உதாரணத்துக்கு இந்த மலையாள சாங் எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு இடத்த செக் பண்ணணும். ஸோ எல்லா சாங்குமே இந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. இப்போது இந்த மோர் ஆப்ஷன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் டச் பண்ணி இங்கே பாருங்கள், இந்த மோர் ஆப்ஷனை டச் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அவங்களே கொடுத்துருப்பாங்க. சில சேனலில் இந்த வீடியோ கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸில் இருக்குது, டேக் இட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் சில சேனலில் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக கீழே ரீமேக் பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ரீமேக்ஸ் திஸ் சாங் அல்லது வீடியோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 28 lakhs வியூஸ் அப்படின்னு இருக்குது. இதை நம்ம டச் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சேனலை நம்ம மானிடைஸ் ஆகியிருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கமெண்ட் செக்ஷனை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எஸ் சிம்பிள் இருக்குது. எஸ் சிம்பிள் இருந்தாவே மானிடைசேஷன் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெளியே வந்துடுறேன். இவங்க சேனல் லோகோவை டச் பண்ணிக்கிறேன். ஆனால் லோகோவில் பார்த்தீங்கன்னா சூப்பர் தேங்கோ மெம்பர்ஷிப்போ எதுவும் ஆன் பண்ணலை. ஆனால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மானிடைசேஷன் ஆன் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு சாங்கும் யூஸ் பண்ணும்போது இப்படி யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? டைரெக்டாக. ஸோ ஃபைனலாக நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் சாங்ஸ்ன்னு போட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டி சீரீஸ் அப்படின்னு வரும். இது பெரிய சாங் சேனல். சரிங்களா? இதை நம்ம டச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 52 லட்சம் வச்சுருக்காங்க. ஸோ இதில் இருந்து நம்ம ரீமேக் பண்ணிக்கலாம். இதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. லைக் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த சாங்கை ஓப்பன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு மோரை டச் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல அகைன் மோரை டச் பண்ணிக்கிறேன். இப்போ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஒரு சில டிஸ்கிரிப்ஷனில் இது நோ காப்பிரைட் இஷ்யூன்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா சேம் இதுவும் அதே போல் தான். நீங்கள் பாருங்கள், ஷார்ட்ஸ் ரீமேக்ஸிங் திஸ் வீடியோ அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள் 85 lakh வியூஸ் போயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இது மோனி சேனல். ஸோ இந்த விளாக் சேனல் இந்த சாங்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இது மானிடைஸ் ஆன சேனல் தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ரீமேக்ஸை யூஸ் பண்ணலாம். அதுக்காக எல்லா ரீமேக்ஸையும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபேக்காக கூட அவங்க சேனலில் ரீமேக் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த சாங்லேருந்து எடுத்து போட்டு மானிடைஸ் ஆகியிருக்காங்களான்னு பாருங்கள். அது மட்டும் இல்லை, இப்போ லைக் பார்த்தீங்கன்னா சோனி மியூசிக் எல்லாருக்குமே தெரியும். இப்போ பாருங்கள், நான் போடுறேன். சோனி மியூசிக் சவுத்துன்னு இருக்குது. நான் போட்டுட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சாங்கு நான் ப்ளே பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சோனி மியூசிக் க்ரோஸில் வச்சுருக்காங்க சப்ஸ்கிரைபர். ஆனால் இந்த இடத்துல அவங்க ரீமேக் அளவு கொடுக்கல. ஆனால் நீங்கள் இந்த பாட்டை கட் பண்ணியோ இல்லை டவுன்லோட் பண்ணியோ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட்டட் பிரச்சனை வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சொன்ன அந்த 2 மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள்.
அகைன் நான் வந்து 3வதா ஒரு மெத்தட் உங்களுக்கு நான் சொல்லி தரேன். இப்போ பாருங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுடைய யூடியூப்பையே ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸ டச் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சாங் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸ டச் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நீங்க ஆட் சவுண்ட்ஸ்ன்னு இருக்கா? இத நீங்க டச் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க ஏதாவது சாங்க சர்ச் பண்ணுங்க. இப்போ லவ் சாங்கு நான் சர்ச் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, தமிழ் அப்படின்னு சேர்த்துக்கலாம் கூட. இப்ப பார்த்தீங்கன்னா, தமிழ் நான் சேர்த்துக்கிட்டேன். ஆல் இருக்கா? இந்த ஆல் ஃபுல்லா பார்த்துக்குங்க. பக்கத்துல அஃபிஷியல் இருக்கு. நீ பார்த்த விழிகள். இது ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன். இருந்தாலும் திரும்ப திரும்ப நெறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதனால தான். நெக்ஸ்ட்டு ஒரிஜினல் சவுண்ட்ஸ் அப்படின்னு நான் போய்க்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். அஃபிஷியல் சவுண்ட்ஸ் தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா, நீ பார்த்த விழிகள். ஒரிஜினல் சவுண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இல்ல. அதனால இப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க அஃபிஷியல் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். நீங்க ஆல் குடுத்துட்டு அப்படியே யூஸ் பண்ணீங்கன்னா, இந்த ஆல்ல அஃபிஷியல், ஒரிஜினல் எல்லாமே இருக்கும். பி கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா 3வது ஸ்டெப்பு. சரிங்களா? இந்த 3 ஸ்டெப்லயும் நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. ஆனா ஃபைனல் ஸ்டெப் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டெப்பு தான் ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு. அது என்னன்னா, அகைன் நான் யூடியூப் சேனல ஓப்பன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனல நான் வச்சிட்ருக்கேன். இப்போ இதில நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த மாரி நம்ம ஷார்ட்ஸ தள்ளி பார்த்துட்டே போறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏதோ ஒரு சாங் ப்ளே ஆகுது. இப்ப இந்த சாங் எனக்கு பிடிச்சிருக்கு. சரிங்களா? உடனே நம்ம என்ன பண்றோம்? இத பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன டச் பண்ணி யூஸ் திஸ் சவுண்டு, கொலாபரேஷன், கிரீன் ஸ்க்ரீன், கட் திஸ் சவுண்ட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்றோம். நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த சாங் வந்து நான் சொன்ன அந்த 3 மெத்தேட்ல எடுத்தாங்களா? இல்ல வந்து பர்மிஷனே இல்லாத சாங்லேருந்து எடுத்தாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இந்த சேனல் இன்னும் மானிடைஸ் ஆகல. ஸோ, அதனால நீங்க பி கேர்ஃபுல்லா எடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த 3 ட்ரிப்பையும் பார்த்துட்டீங்க. ட்ரிக் அண்ட் ட்ரிப்ஸ. ஸோ, நான் சொன்ன மெத்தட்ல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. ஸோ, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, யூடியூப் ஸ்டார்ட் முதல் மானிடைஸ் வரை எல்லா வீடியோவும் இருக்கு. ஸோ, ஒருவேளை என்கிட்ட பேசணும், என்னுடைய நம்பர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ, என்னுடைய நம்பர் வந்து யூடியூப்லேயே தான் இருக்கு. மெம்பர்ஷிப்ல 199 ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ, ஜாயின் பண்றது எப்படின்னு நான் சொல்றேன். தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிக்கிட்டு யூடியூப் பத்தி பேசிக்க தெரிஞ்சுக்குங்க. யூடியூப் ரூல்ஸ் நிறையவே மாறிடுச்சு. ஒரு சில வீடியோஸ் எல்லாம் போடக்கூடாதுன்னு இருக்கு. அது என்னென்ன வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ போட்டீங்கன்னா கண்டிப்பா குயிக் அண்ட் அதாவது ஸ்பீடா நீங்க மானிடைஸ் வாங்கலாம். ஸோ கண்ட வீடியோஸ் எல்லாம் எடுத்து போடுறதை விட்டுட்டு யூடியூப்ல இப்படிதான் போகணும் அப்படின்னு ரூல் இருக்கு. அந்த ரூலை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்ம மானிடைஸ் வாங்கிடலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நன்றி, வணக்கம்.